ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களை உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய விஷயம் இருக்குங்க. இப்போ நான் பார்த்த ஒவ்வொரு ஜாதகத்தை பார்த்த 1-2 நிமிடங்களில் இந்த ஜாதகருக்கு இந்த விதமான பலன்கள் ஏற்பட்டிருக்கும் என்பதை துல்லியமாக கணித்து விட முடியும். இப்போ மேலோட்டமாக பல பேர் ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜோதிடர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஜோதிடத்தை பற்றி முழுமையான ஆற்றல் இல்லாமல், அறிவு இல்லாமல் தன்னை ஜோதிடர் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் சிலர் மேலோட்டமாக ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லுகின்ற போது அந்த பலன்கள் ஜாதகருக்கு கிடைப்பதில்லை. இப்ப ஏன் இந்த ஜோதிட துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெறுப்பு வந்திருக்கு. பார்த்தாச்சு, பல ஜோதிடர் பார்த்தாச்சுங்க, எதுவுமே நடக்கலைங்க. இப்படி சொல்லுகின்ற மனிதர்கள் இப்பொழுது அதிகமாக இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா கையில பஞ்சாங்கம் இருக்கும், குரு அங்க வந்துட்டாருங்க, சனி இங்க வந்துட்டாருங்க, ராகுக்கு இங்க வந்துட்டாருங்க, இதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. அந்த ராகுக்கு என்ன காரகத்துவம், எந்த வீட்டில் போய் அமருகின்ற போது எந்த பலனை அவர் கொடுப்பார், கேதுக்கு என்ன காரகத்துவம், கேது என்ன செய்வார், குரு எந்த நிலையில் சஞ்சரிக்கிறார் என்பதையெல்லாம் கண்டுபிடித்து பலன்கள் சொல்ல வேண்டிய நிலை ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு மனிதருக்கும் சுய ஜாதகம் என்று ஒரு நிச்சயமாக இருக்கும். அந்த சுய ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல யோகம் நிச்சயமாக இருக்குங்க. ஏதாகிலும் ஒரு யோகம் இருக்கும், ஏதாகிலும் ஒரு தோஷம் இருக்கும். இந்த 2 அம்சங்கள் இல்லாமல் ஜாதகம் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இதை இந்த ஜோதிடர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. நான் படித்து திறமைசாலியாக இருக்கின்ற ஜோதிடரை பற்றி சொல்லலை. ஒரு சிலர் பழைய ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் இந்த விஷயங்களை கவனிக்கிறது கிடையாது. எதை கவனிக்கிறது கிடையாது? என்ன யோகம் இருக்கு ஜாதகத்துல, என்ன தோஷம் இருக்கு. இங்க என்கிட்ட வருகின்ற போது பாத்தீங்கன்னா பல பேர் ரொம்ப புலம்பலோட தான் வருவாங்க. முதல்ல ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிடலாம், இந்த பிரச்சனைகள் ஜாதகத்தில் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை தீர்த்து விட்டால் மட்டும்தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். ஒரு கூண்டுக்குள் போட்டு பூட்டி வைத்தது போல் உங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, 100 முறை குரு பார்வை வந்திருக்கும், கல்யாணம் ஆகியிருக்காது. 5ஆம் இடத்து குரு பார்த்திருப்பாரு, குழந்தை பிறந்திருக்காது. இப்படி வேலை வாய்ப்பிற்கு காலகட்டமாக இருந்திருக்கும். ஜோதிடர் சொல்லியிருப்பாங்க சில பேரு, வேலை கிடைச்சிருக்காது. ஆனா அதற்கெல்லாம் என்ன காரணம், எந்த கிரகங்கள் காரணம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கட்டறிந்த ஜோதிடர் மட்டும்தான் முடியும். அதுக்கு தனி திறமை வேணுங்க. இப்ப நிறைய ஜோதிடர் புதுசா வந்துட்டாங்க, திறமை மிக்க ஜோதிடர் வந்துட்டாங்க. துல்லியமா பேசிட்டு இருக்காங்க, மிக மிக துல்லியமா பேசிட்டு இருக்காங்க. அவங்கள பாராட்டுறேன். ஏன்னா வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற மிகப்பெரிய பணி ஜோதிட பணி. ஒரு மருத்துவரிடம் போகின்ற போது அந்த நோய்க்குரிய சிகிச்சையினை அளித்து அந்த மனிதனை நடமாட வைத்துட ஒரு மருத்துவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படியே படிக்காக இருக்குன்னு வச்சுங்களேன், எந்த முன்னேற்றமும் கிடையாது. அதற்கு என்ன காரணம் என்பதை அறிந்து என்ன தோஷம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த தோஷத்திற்குரிய பரிகாரம் என்னென்ன என்பதை சரியாக கண்டுபிடித்து அந்த கிரகஸ்தலத்திற்கு அந்த ஜாதகரை அனுப்பி வைத்து அங்கே பரிகாரம் செய்து கொள்வதன் வழியாக அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அப்போ பரிகாரம் என்பது கூட பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு அணுகுமுறை பரிகாரத்திலும் இருக்கிறது. நானே பரிகாரம் செய்கிறேன், நானே பூஜை செய்கிறேன், நானே எல்லாமே செய்கிறேன். இது எப்படி சாத்தியம்னு தெரியல. இதை பரிகாரம் பூஜை என்ற பெயரில் பணம் பறிக்கின்ற கூட்டங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் யாருக்கும் எந்த பலனும் கிடைப்பதில்லை. அப்போ உங்களுக்கே ஒரு நோய் வருதுங்க, மருத்துவரை போய் பார்த்தாதான் நோய் தீரும். உங்களுக்கு ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்கு, தோஷத்திற்குரிய மருத்துவர் எந்த கிரகம் என்பதை அறிந்து அந்த கிரகஸ்தலத்திற்கு போகின்ற போதுதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும். இன்றைக்கு ஒவ்வொரு ஆலயமா போய் பாருங்க. இப்ப பாக்குற திருவள்ளூர் பக்கத்துல திருவாலங்காடு பாக்குற மாந்தி தோஷ பரிகார ஸ்தலம். அப்படி சனிக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா அந்த மாந்தி தோஷ பரிகாரத்திற்காக மக்கள் அப்படியே அணிவகுத்து நிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே மாந்தி தோஷ பரிகார ஸ்தலம் அதுதான். பிரம்மகத்தி தோஷ பரிகார ஸ்தலம் திருவிடை மருது. அங்க போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த ரகசியம் புரியும், எதற்காக அந்த ஆலயத்திற்கு போறாங்க, இதற்கு முன்னதாக அங்க என்ன நடந்தது, எது வழிகாட்டுதலாக இருக்கிறது என்பது தெரியும். பித்ருதோஷம் யார் ராமேஸ்வரம் போறாங்க,
அப்போ அந்தந்த தோஷங்களை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு ஸ்தலம் இருக்கிறது, கிரக ஸ்தலம் இருக்கிறது, நவகிரக ஸ்தலங்கள் இருக்கிறது. புரியுதுங்களா? ராகுக்கு எது தோஷமா, காளகஸ்திக்கு போங்க. இப்படி தோஷங்களை நாம் ஜாதகத்தில் வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, எதுவும் நடக்கவில்லை என்று சொல்வது என்பது ஒரு வேதமையான ஒரு விஷயம். அப்ப இதெல்லாம் பார்க்கணும். இன்னொன்னு, ஆலயங்களுக்கு பரிகாரத்திற்கு செல்கின்ற போது குறிப்பிட்ட ஆலயங்களுக்கு போனோமா, முறையாக பரிகாரம் செய்தோமா, திரும்பி வந்தோமா என்று இருக்க வேண்டும். ஏதோ டூர் போனோம், பார்த்தாச்சு வந்தாச்சு, ஆனா எதுவும் நடக்கல. அப்ப பரிகாரத்திற்கு கூட சில விதிமுறைகள் இருக்குங்க. என்னன்னா, நீங்க நோயாளி தான், நோய்கின்ற தீர்க்கின்ற மருத்துவர் அந்த ஆலயம், அந்த கிரகஸ்தலம். அங்க போனீங்களா, வேண்டினீங்களா, நிறைவேற்றினீங்களா, திரும்பி நேரம் வீட்டுக்கு வாங்க. அங்க மட்டும் போயிட்டு வாங்க. நிறைய விஷயம் இருக்கு உள்ள. சரி, இப்போது தோஷங்களையும் யோகங்களையும் தெரிந்து கொண்டால்தான் மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும். இன்னொரு விஷயம் இருக்கு, அதை சம்பந்தப்பட்ட யாருக்கு பாதிப்பு இருக்கிறதோ அவர் மட்டும்தான் அந்த விஷயங்களை செய்ய முடியும். ஒரு அம்மா வந்து கேட்பாங்க, என் பிள்ளைக்காக நான் செய்ய முடியுமா? ஒரு அம்மா கேட்பாங்க, என் கணவருக்காக நான் செய்ய முடியுமா? ஏங்க, நோய் அவருக்கா இல்ல உங்களுக்கா? அவர் தானே வைத்தியம் பார்த்துக்கணும். அவருக்காக நீங்க எப்படி வைத்தியம் பார்க்க முடியும்? ஓரளவிற்கு விட்டால் பலன் அளிக்கும். உங்களுடைய மாங்கல்ய பலத்தை விட்டா பாதுகாத்துக் கொள்ளலாம். அவருக்குரிய நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அவர் தான் பரிகாரம் பண்ணிக்கணும். இது இப்படி பல நபர்களுக்கு சொல்லியிருக்க. இப்போ இந்த யோகங்கள் என்று வருகின்ற போது கஜகேசரி யோகம்னா என்ன, நீச்சபங்கரை ராஜயோகம்னா என்ன, இதெல்லாம் பேசிக்கிட்டே வர. அப்படி பார்க்கின்ற போது புத ஆதித்யா யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. புத ஆதித்யா யோகம். இந்த கிரகங்களில் பாத்தீங்கன்னா அறிவாற்றலுக்கு பெயர் போன ஒரு புதன். மிகப்பெரிய திறமையை, கல்வி திறமையை வழங்கிடக்கூடியவர் புதன். புதனுடைய வலிமை ஒரு ஜாதகருக்கு இருந்து விட்டால் அவர் மிகப்பெரிய படிப்பில் வல்லவராக இருப்பார், பெரிய ஒப்பந்ததாரராக இருப்பார். அவருக்கு எல்லாமே சுலபமாக கிடைத்துவிடும். இங்க என்ன புத ஆதித்யான்னா, புதன் தான் புதா, ஆதித்யா என்பது சூரியன் தான் ஆதித்யா. புதனும் சூரியனும் இணைகின்ற ஒருவருக்கு புத ஆதித்யா யோகம் இருக்கிறது என்பது அர்த்தம். இந்த இரண்டு கிரகங்களும் ஒரே வீட்டில் இணைந்திருப்பது, இந்த டிகிரி வைஸா கொஞ்சம் பார்க்கணும். அஸ்தமனமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரே வீட்டில் இணைந்திருக்கின்ற போது சூரியனுடைய ஆற்றல், புதனுடைய அறிவு, இந்த இரண்டும் அந்த ஜாதகருக்கு கிடைத்துவிடும். ஒரு அறிவு, ஒரு ஆற்றல், அறிவாற்றல். அந்த அறிவாற்றலால் ஜெகத்தையே வெல்ல முடியும் என்பதுதான் புத ஆதித்யா யோகம். இந்த புத ஆதித்யா யோகம் பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்தை நடத்தி முடிக்க வேண்டுமோ அது எப்படி நடத்தி முடிப்பது, எந்த வழியாக நடத்தி முடிப்பது என்பதையெல்லாம் இந்த யோகம் கொண்டவர்களுக்கு சரியான பாதையாக இருக்கும். இந்த இரண்டு கிரகங்களும் புதனும் சூரியனும் ஆட்சி, உச்சம் அல்லது கேந்திரம் 1, 4, 7, 10 கேந்திரம் அல்லது திரிகோண வீடுகள் 1, 5, 9 வலிமையாக இருந்து விட்டால் எப்படிங்க, இந்த இரண்டு கிரகங்களும் ஆட்சி பெற்றோ, உச்சம் பெற்றோ அல்லது கேந்திர ஸ்தலத்திலோ திரிகோண ஸ்தானங்களிலோ இருந்து விட்டால், வலிமையாக இருந்து விட்டால், இந்த பூத ஆதித்யா யோகம் ஜாதகருக்கு உச்ச நிலைக்கு கொண்டு சென்று நிறுத்தும். என யோகம் என்று பார்க்கின்ற போது 69 யோகங்கள் இருக்கிறது. அப்ப யோகங்கள் இல்லாமல் எவரும் பிறப்பதே கிடையாது. புரிஞ்சுக்கிடுங்க, அது என்ன யோகம் இருக்கு. இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா இந்த குருவும் சந்திரனும், குரு சந்திர யோகம், சூரியனும் சந்திரனும், அப்ப பௌர்ணமி யோகம். பௌர்ணமி யோகம் கொண்டவர்கள் தான் வாழ்க்கையில் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல புத ஆதித்யா யோகம் இருப்பவர்கள் சுய அறிவாற்றலால், சுய திறமையால் வாழ்வின் உச்சத்தை தொடுவார்கள். புதனும் சூரியனும் உங்களை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தும். உங்களை சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் அந்த யோகம் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.